இந்த வீடியோல மொய்னா கல்ச்சரை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுவரைக்கும் நான் ஃபீட் போட்டு மெயின்टेन பண்ற மாதிரி கல்ச்சர் எதுமே யூஸ் பண்ணது கிடையாது. ரீசன் நான் அந்த YouTube வீடியோஸ் அதெல்லாம் அப்படியே வர்க் கரெக்ட்டா இருக்கும். சோ ஃபீட் போட மறந்துட்டோம் அப்படினா கல்ச்சர்லாம் கிராஷ் ஆயிடும். அதனால இந்த மாதிரி கல்ச்சர்ஸே நான் யூஸ் பண்ணது கிடையாது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீட் போட்டு மெயின்टेन பண்ற கல்ச்சரை நான் யூஸ் பண்றது. வினிகரில் யூஸ் பண்ணிருக்கேன். அது ஃபீட் எல்லாம் கிடையாது. மெயின்டெனன்ஸே கிடையாது. So இதுக்கு நம்ம தினமும் ஃபீட் போடுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப பெஸ்டானது. ஸோ அதனால தான் இதை நான் கல்ச்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி கல்ச்சர் பண்ணணும், இதோட யூஸ் என்ன, பர்பஸ் என்ன, என்னென்ன ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மொய்னானா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மொய்னா அப்படின்றது ஒரு மைக்ரோ கல்ச்சர் தான். பிரைன் ஸ்டிம்ப் வினிகரியில் அந்த அளவுக்கு சின்னது இல்லை அப்படின்னாலும் இதுவுமே ஒரு மைக்ரோ கல்ச்சர் தான். ஸோ இதை நம்ம சின்ன சின்ன வெரைட்டி ஃபிஷ்ஷஸில் அடல்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். உதாரணத்துக்கு பீட்டாஸு, கப்பி, மாலி இது எல்லாத்துக்குமே நம்ம அடல்ட் வரைக்குமே இந்த மொய்னாஸை கொடுக்கலாம். அதோட பெரிய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்க்குலாம் விலைக்காவது சின்ன சின்ன வெரைட்டிஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இது மெயினாக பீட்டா ஃப்ரைஸ்க்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கப்பிலாம் இப்போ குட்டி போடுறதுனா அது குட்டிங்களுக்கு நம்ம பேரண்ட்டோட ஃபுட்டையே போட்டுடலாம். பட் பீட்டாஸ் எல்லாமே லைவ் கிரியேச்சர்ஸை தான் சாப்பிடும். ஸோ அதனால் பீட்டாஸோட குட்டிங்களுக்கு இதை நான் நல்லாவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பர்த்லேருந்து எடுக்காது. ஒரு 7 to 8 days ஏஜை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம பீட்டாஸோட குட்டிங்களுக்கு மொய்னா கல்ச்சரை ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்த 7 to 8 days வரைக்கும் நம்ம பிரைன் ஸ்டிம்ப்பு வினிகரியில் கொடுத்து ரைஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ நான் இப்போ ஒரு பேட்சை மொய்னாஸ் வச்சு தான் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே சுத்தமாக பிரைன் ஸ்டிப்பே போடலை. பிரைன் ஸ்டிப் ஹேட்ச் பண்ணேன், ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி ஹேச்சரி வச்சேன். ஹேட்ச் ஆகலை எனக்கு பிரைன் ஸ்டிம்ப்பு. ராக் சால்ட் அயோடின் இருக்கிறது மாற்றி போட்டதுனால எனக்கு ஹேட்ச் ஆகலை. பிரைன் ஸ்டிம் ஹேட்ச் ஆகாததுனால ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு 3 to 4 daysலேருந்தே மொய்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பீட்டா ஃப்ரைஸ் இந்த பேட்சுக்கு அப்படி தான் நான் கொடுத்தேன். மொய்னாவை மட்டுமே சாப்பிட்டு இப்போ வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆக போகுது. ஸோ மொய்னாவே சாப்பிட்டு இந்த லெவலுக்கு அதுங்க வளர்ந்துருக்கு. வேறு எந்த ஃபீடுமே கொடுக்கல. பிறந்து 3 நாள் 4 நாள்லேருந்து மொய்னா கொடுத்து வளர்த்துருக்கேன். பட் ரொம்ப சீக்கிரம் நான் கொடுக்க ஆரம்பிச்சதுனால என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த பேட்சில். ஸோ அதனால் 3 to 4 daysலேருந்துலாம் மொய்னா கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 week தாண்டின குட்டிங்களுக்கு மட்டும் மொய்னாஸ் கொடுங்க. ஏன்னா எது மொய்னா எடுக்க ஆரம்பிக்குதோ அதுங்கெல்லாம் குயிக்காக வளர்ந்துருச்சு. கொஞ்சம் லேட்டாக எடுக்க ஆரம்பிச்சதெல்லாம் சின்னதாகவே இருக்குது. மொய்னாவில் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுமே இருக்கும், கல்ச்சரில் குட்டிங்களும் இருக்கும். ஸோ அந்த குட்டிங்களை தான் இந்த சாப்பிட்டு சர்வே ஆகி இப்போ அடல்ட்டை சாப்பிட்ற அளவுக்கு சைஸ் வந்துருச்சு. ஸோ அடல்ட் மொய்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 days குட்டிங்களால் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஸோ அது வரைக்கும் குட்டி குட்டி மொய்னாஸை தான் பீட்டா ஃப்ரைஸ் சாப்பிடும். மெயினாக இது பீட்டாஸ்க்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரிங்களா? கப்பிக்குமே போடலாம். கப்பிக்கு growth இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கப்பி எப்படி சீக்கிரம் வளர்க்கணும், கப்பி குட்டி போட்டுச்சுன்னா குட்டிங்களை எப்படி சீக்கிரம் வளர்க்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி மொய்னா கல்ச்சர் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா பில்லட்டுக்கும் லைவ் கிரியேச்சருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ லைவ் கிரியேச்சர் நம்ம ஃபீட் பண்ணுறப்ப growth வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ மொய்னானா என்னன்னு பார்த்தாச்சு. அது எந்தெந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ்க்கு கொடுக்கலான்னு பார்த்தாச்சு. எந்த ஃபிஷ்ஷோட குட்டிங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். சரிங்களா? ஃப்ளவரான் ப்ரீட் பண்ணி குட்டிங்க வந்திருக்குன்னா அது கூட கொடுக்கலாம். அடல்ட் வரைக்கும் இல்லை, ஒரு ஸ்டேஜ் ஃபுட்டாக நம்ம ஃப்ளோரான் குட்டிங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், ஏஞ்சல் குட்டிங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த விதமான ஃபிஷ்ஷோட குட்டிங்களுக்கு வேணால் நம்ம மொய்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி மொய்னா கல்ச்சர் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். மொய்னா கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சோண்டு மொய்னா தேவை. அது ஸ்டார்டர்னு சொல்லலாம், மதர் கல்ச்சர்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் மொய்னா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நிறைய பெருக்கிடலாம். ஸோ அந்த கொஞ்சோண்டு மொய்னா எங்கே இருந்தாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். நானுமே மொய்னாவோட ஸ்டார்டர் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 50 rupeesக்கு சேல் பண்ணுறேன். என்னோடய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியருமே பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஞ்சோண்டு கல்ச்சர் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போடணும். எடுத்தோடனே பெரிய கண்டெய்னரில் பண்ணாதீங்க. ஏன்னா வர்றது ஒரு சின்ன கவரில் கொஞ்சோண்டு வரும். ஸோ அதை நம்ம பெரிய பாக்ஸில் கல்ச்சர் பண்ண நினச்சோம் அப்படின்னா டிலே ஆகிடும். ஸோ ஒரு சின்ன பாக்ஸில் கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 4 liters 5 liters கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் கல்ச்சரை போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் வேலை. வாட்டர் என்ன வாட்டர் யூஸ் பண்ணலாம்னா அக்வேரியம் வாட்டரும் யூஸ் பண்ணலாம், நார்மல் பிளெயின் போர் வாட்டரும் யூஸ் பண்ணலாம், ஆரோ வாட்டரும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், எதனா ஒரு ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கல்ச்சரை நம்ம அந்த கண்டெய்னரில் போட்டுட்டோம் அப்படின்னாலே அவ்வளோதான். அது ஃபுல்லாக பெருக ஆரம்பிச்சிடும். மொய்னாஸ் எப்படின்னா ஆண் மொய்னா இல்லைனா கூட பெண் மொய்னா குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெருகும். 3 நாள் 4 நாளில் கண்டெய்னர் ஃபுல்லாக பெருகிடும். ஸோ கண்டெய்னரில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கிளாத்து போட்டு மூடிடுங்க. கிளாத்தோ இல்லை எதை வச்சு மூடுறீங்களோ மூடிடுங்க.
ஏன்னா வந்து அதில் மஸ்கிட்டோ லார்வா போயிட்டு முட்டை வைக்கக்கூடாது. நம்ம லொக்கேஷனுக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்து மஸ்கிட்டோ லார்வா தான் நல்ல தண்ணியில் போயிட்டு முட்டை வைக்கும். ஸோ மஸ்கிட்டோ லார்வா முட்டை வைக்கக்கூடாது, கல்ச்சர் கிராஷ் பண்ணக்கூடாது, பாலிகல்ச்சர் ஆகக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து ஒரு கிளாத்தை வச்சு சின்ன கண்டெய்னர்னால் மூடிப்போம். பெரிய கண்டெய்னர்னால் அதுக்கேற்ற மாதிரி எதனா ஒரு பிளாஸ்டிக் கவரோ எதையோ வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் வந்து பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஸ்டார்டர் ஃபஸ்ட்டு வாங்குறப்ப இப்படி தான் க்ளோஸ்லாம் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். ஒன்று பாலிகல்ச்சராக எனக்கு கிராஷ் ஆகிடும், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக மஸ்கிட்டோ லார்வாவும் இருக்கும், மொயினாவும் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு வேஸ்ட் தான். அதனால் வந்து கிளாத்து போட்டு எப்பயுமே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மொயினாக்கு வந்து நம்ம தினமும் ஃபீடு போடணும். என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 விதமான ஃபீட் இருக்குது. வந்து அதிகபட்சம் எல்லாரும் போடுறது ஈஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைரலினா போடுவாங்க. ஸ்பைரலினா வந்து ரொம்ப காஸ்ட்லி. மொயினாக்கு நம்ம ஸ்பைரலினா போட்டு வளர்க்குறது அப்படின்றது வேஸ்ட்டு. ஸ்பைரலினா அப்படின்றது பாசி தான். பாசியால் ஆனால் ஒரு பவுடரை வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ அது வேலைக்காகாது. ஸ்பைரலினா வந்து நம்ம இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்குது, கடலை புண்ணாக்கு இருக்குது. இது ரெண்டுத்தில் எது சீப்புன்னு கேட்டிங்கன்னா கடலை புண்ணாக்கு வந்து ரொம்ப சீப்பு. 50 ரூபா 60 ரூபா தான் கிலோ இருக்கும். ஈஸ்ட் வந்து 40 கிராமே பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஈஸ்ட் இருக்கும். ஸோ ஈஸ்ட்டு போட்டு வளர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் வளங்க. ஸோ ஈஸ்ட்டு போட்டதுனாலையும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு 1 வீக் 10 டேஸில் வந்து வாட்டர் ஃபுல்லாக அழுக்காயிடுது, ஒரே ஆடையாகிடும். ஸோ அந்த ஆடைனாலே வந்து கல்ச்சர் கிராஷ் ஆகிடும். ஸோ ஒரு 10 டேஸ்லேயே வந்து ஈஸ்ட்டு போடுறதுனால கல்ச்சர் வந்து நமக்கு கிராஷ் ஆகும். அதேமாதிரி கிராஷ் ஆகுது, இந்த பிரச்சனைலாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு 3 கல்ச்சர் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இப்போ ஒரே ஒரு கல்ச்சர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அது கிராஷ் ஆகிடுச்சுன்னா குட்டிங்களுக்கு அவசரமாக ஃபுட்டு தேவைப்படும். பிறந்து ஒரு 10 நாள் 15 நாள் குட்டிலாம் வந்து பசியில் இருந்துச்சுன்னா இறந்து போயிடும். ஸோ அதனால் அவசரமாக ஃபுட்டு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 கல்ச்சர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 தண்ணி கேனில் வந்து கல்ச்சர் பண்ணியிருக்கேன், இன்னும் 1 வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 கல்ச்சர் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் 1 கிராஷ் ஆனாலும் இன்னொன்று இருக்கும். ஒரே டைமில் 2 கிராஷ் ஆனாலும் நமக்கு ஒரு கல்ச்சர் எப்படியாச்சும் ஒரு சேஃபில் இருக்கும். ஓகே, ஸோ ஈஸ்ட்டு போட்டால் ஒரு 10 டேஸில் அழுக்காகும். பட் ஈஸ்ட்டு தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஈஸ்ட்லேயே வந்து நல்ல ரிசல்ட் தரும். ஸோ நான் வந்து ஈஸ்ட் தான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 3 நாளுக்கு முன்னாடிக்கு வரைக்கும் ஈஸ்ட்டு தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். தண்ணி அழுக்காகிறதுனால இப்போ நிப்பாட்டிட்டு என்ன போடுறேன் அப்படின்னா வந்து கடலை புண்ணாக்கு போடுறேன். கடலை புண்ணாக்குன்றது வந்து கடலையிலேருந்து எண்ணெயை எடுத்துகிட்டு வெறும் அந்த சக்கை மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து கடலை புண்ணாக்கு. அது வந்து எல்லா ஏரியாவில் மாட்டு தீவனம் போடுற இடத்துல கிடைக்கும், எண்ணெய் மண்டியில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கடலை புண்ணாக்கு கிடைக்கும். அப்படி அந்த மாதிரி ஏரியா எதுவுமே இல்லை அப்படின்னா அமேசான்லேயுமே வந்து கிடைக்கும். கிரவுண்ட் நட் கேக்குன்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? நான் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். எல்லாம் எங்கள் ஏரியாவில் இருக்குது, பட் நான் அமேசான்லேருந்தே வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ கடலை புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 3 நாள் 4 நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணியை வந்து அந்தளவுக்கு ஈஸ்ட் அளவுக்கு வந்து அழுக்கு ஆக்கலை, அதே ரிசல்ட் தான் தருது. இது வந்து ஈஸ்ட்டோட நல்ல ரிசல்ட் தருது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஈஸ்ட்டும் இந்த கடலை புண்ணாக்கு ரெண்டுமே வந்து ஒரே ரிசல்ட் தான் தருது. ஸோ தினமும் வந்து நீங்கள் ஈஸ்ட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் வந்து ஈஸ்ட்டை போட்டுட்டு ஃபுல்லாக வந்து வாட்டரில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி போடுங்க. எது மொயினாக்கு என்ன ஃபீடு போட போகிறீங்கனாலும் சரி ஃபில்டர் பண்ணி போடுங்க. இப்போ நான் வந்து மொயினா நெட்டு வச்சுருக்கேன், அதில் தான் ஃபில்டர் பண்ணுவேன். மொயினா நெட்டுன்னு இல்லை, டீ வடிகட்டுறதோ எந்த ஒரு இல்லை ஒரு கிளாத்லேயோ வந்து ஃபில்டர் பண்ணி அழுக்கு இல்லாமல் வந்து மொயினாக்கு ஃபீட் பண்ண பாருங்கள். ஸோ ஈஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து மொயினாக்கு ஊற்றுங்க. இப்போ கடலை புண்ணாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நடுவில் வச்சு நைட்டு வந்து ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து கடலை புண்ணாக்கு அந்த கிளாத்தில் இருக்கிறத அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளேருந்து ஒரு ஸ்டார்ச் மாதிரி வாட்டர் வரும். ஸோ கலங்களாக வந்து தண்ணி வரும். அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ச் மாதிரி திக்காகிடும். ஸோ திக்கான வாட்டரை தான் வந்து நம்ம கொடுக்கணும் மொயினாக்கு. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஊற்றி விட்டோம் அப்படின்னா இது அப்படியே தான் ஈஸ்ட் மாதிரி தான், ஈஸ்ட்டை சாப்பிட்ற மாதிரி இந்த கடலை புண்ணாக்கு வாட்டரையும் வந்து மொயினா சாப்பிட்டு க்ரோ ஆகிடும். ஸோ இது வாட்டரை வந்து அந்தளவுக்கு அழுக்கு ஆக்காது. ஸோ நான் கடலை புண்ணாக்கு தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ஃபீடு தினமும் நம்ம அதுக்கு போட்டோம் அப்படின்னா வந்து கல்ச்சர் பெருகிட்டே போகும். கல்ச்சர் எனக்கு பெருகவே இல்லை, கொஞ்சோண்டு மொயினா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீடை கம்மியாக போடுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மிஸ்டேக் நானும் பண்ணேன். இன்னமும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நான் கடலை புண்ணாக்கு ஊற்றுறது வந்து பத்தலை. ஸோ கடலை புண்ணாக்கு வந்து கம்மியாக போடுறேன். அதனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து எனக்கு அவ்வளோவா பெருகலை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. தண்ணி கேனில் இருக்கிறதோட அதிகமாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கும். பட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அளவு வச்சு பார்க்குறப்ப அது வந்து கம்மி தான்.
நம்ம எந்த அளவுக்கு பெரிய கண்டெய்னர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து மொய்னாஸ் அதிகமாக வரும். பெரிய கண்டெய்னர்னால் தண்ணி வந்து ஆழமாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, டெப்த் அதிகமாக இருக்கணும்னு இல்லை, பரப்பளவு தான் வந்து அதிகமாக இருக்கணும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நான் ஒரு 5 இன்ச்சுக்கு தான் வந்து வாட்டர் வச்சுருக்கேன், பட் பரப்பளவு வந்து அதிகம். ஸோ ஃபுல்லாக வந்து மொய்னா பெருகிடும். எவ்வளோதான் டெப்த்து வச்சாலும் மொய்னாஸ் அதிகமாகாது. ஸோ பரப்பளவு தான் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ நானும் முதல்ல ஸ்டார்டர் கிடச்சோன்னே ஒரு சின்ன கண்டெய்னரில் தான் பண்ணேன், ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் பாக்ஸில் தான் பண்ணேன். அதில் ஃபுல்லாக பெருகுனதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து தண்ணி கேனில் போட்டு பண்ணேன். ஸோ தண்ணி கேனில் ஃபுல்லாக பெருகுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இப்போ ஒரு 1 வீக்காக தான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கல்ச்சர் வந்து போட்டு வச்சுருக்கேன். 1 வீக் கூட கிடையாது, ஒரு 4 days 5 days தான் இருக்கும். அண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்க கல்ச்சருக்கு நான் வந்து க்ரீன் வாட்டர் வந்து இப்போ புதுசாக ஃபீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 நாள் வந்து க்ரீன் வாட்டர் தான் ஊற்றிட்டுருக்கேன். மற்ற ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கப்பி இருக்குது. ஸோ அதில் வந்து வாட்டர் க்ரீனிஷாக இருக்கும். அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி தான் எது போடுறதா இருந்தாலும் சரி நம்ம மொய்னாக்கு ஃபில்டர் பண்ணி போடணும். ஸோ ஒரு 1/2 கப்பு வந்து தினமும் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி மொய்னாஸ்க்கு ஊற்றிட்டுருக்கேன். ஒரு 2 நாள் தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ரிசல்ட் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் எனக்கு அப்படியே நிறைய இருக்குது. ஸோ அதுங்க க்ரீன் வாட்டர் சாப்பிட்டு வந்து பெருகுது. இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ க்ரீன் வாட்டர் கல்ச்சர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மாடியில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கப்பீஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதுலேருந்து க்ரீன் வாட்டரை எடுத்து மட்டுமே ஃபீட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ மாடியில் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்க மொய்னாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது, பயங்கரமான ரெட்டிஷாக இருக்குது. ஸோ கீழே தண்ணி கேனில் இருக்கிறது வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. தண்ணி நல்லா கீழே அழுக்காயிடுச்சு, இந்த ஈஸ்ட்டு போடுறப்ப அழுக்காச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்படி அழுக்காச்சு அப்படின்னா அந்த டைமில் ரெட் ஆகிடுதுங்க அழுக்கு தண்ணியில் இருக்கிறப்ப. பட் கிராஷ் ஆகிடுது கொஞ்சம் நாளில், ஒரு 2 நாளில் வந்து கிராஷ் ஆகிடுது ரெட் ஆகிடுச்சுன்னா கீழே. ஸோ மேலே வந்து தண்ணிலாம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ரீசன் ஆனால் எனக்கு தெரியலை, சரிங்களா. ஏன்னா மேலேயே வந்து இவ்வளோ நாள் கடலை புண்ணாக்கு தான் போட்டுருந்தேன், அப்பயும் ரெட்டாக தான் இருந்துச்சு. சன்லைட்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். ரீசனே தெரியல எனக்கு ஏன் மேலே ரெட்டாக வருது கீழே ஏன் ஒயிட்டாக இருக்குன்னு. ஃபீடு ஏன்னா இது வரைக்கும் 2த்துக்கும் ஒரே ஃபீடு தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் க்ரீன் வாட்டர் மாதிரி இருக்கேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அது வந்து ரெட்டாக தான் இருக்குது. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தால் கூட ரெட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா கீழேயும் கிளாத்து நல்லா போட்டு மூடி வச்சுருக்கேன், அதுலேயும் ஆக்சிஜன் லெவல் கம்மி தான். ஸோ ஏதோ ஒன்று. பட் ரெட் மொய்னானா நல்ல வந்து நமக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் மொய்னானா வந்து சுத்தமாக க்ரோத் இருக்காது அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே வந்து ஒரே ரிசல்ட் தான், சரிங்களா. நான் ரெண்டுத்தையுமே வந்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெண்டுமே வந்து ஒரே ரிசல்ட் தான். அதெல்லாம் சும்மா ரெட்டுனா நல்லா க்ரோத் இருக்கும் அப்படின்றதெல்லாம், ரெட்டுனா பார்க்க நல்லா இருக்கும் அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே வந்து சேம் ரிசல்ட் தான். அண்ட் இன்னொன்று, ரெட் மொய்னா வேறு ஒயிட் மொய்னா வேறு அப்படின்லாம் கிடையாது. ஒயிட்டே வந்து ரெட்டாக டேர்ன் ஆகும், நல்ல ஃபீடு இருந்துச்சுன்னா டேர்ன் ஆகும்னு சொல்கிறாங்க. சன்லைட்டில் வச்சா டேர்ன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா டேர்ன் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் எதுன்னு எனக்கு தெரியலை, ஏன்னா ஃபீடு நான் ஒரே மாதிரி தான் கொடுக்குறேன், ஆக்சிஜன் லெவலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட்டு எப்படி டேர்ன் ஆகுதுன்னு தெரியலை. மாடியில் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வச்சா எனக்கு மஸ்கிட்டோ லார்வா வருது. அது வந்து கீழே அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க, அதை நானே சொல்லிடுறேன். க்ளோஸ் பண்ணி வச்சா எனக்கு மஸ்கிட்டோ லார்வா வருது. அதுக்கு எதனா நான் வேறு எதனா செட்டப் பண்ணணும், கிளாத் வச்சு மூட பார்க்கணும். மொய்னால் வந்து சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படின்றது எனக்கே தெரியாது, சொல்ல ஆரம்பிச்சக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு. ஸோ மொய்னாவோட ரிசல்ட் எப்படி இருக்குது, அது ஃபீட் பண்ணால் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம பிரைன் ஸ்டிம்க்கு ரீப்ளேஸபிளாக தான் கொடுப்போம். ஸோ பிரைன் ஸ்டிம்க்கு மாற்றாக தான் வந்து நம்ம இந்த மொய்னாஸை வந்து கொடுப்போம். ஸோ அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ பிரைன் ஸ்டெப் ஃபீட் பண்ணால் 100% க்ரோத் இருக்குன்னா மொய்னால வந்து ஒரு 80% தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து இதில் க்ரோத் கம்மியாக தான் இருக்குது பிரைன் ஸ்டெப் கூட கம்பேர் பண்ணுறப்ப. ரொம்பலாம் இல்லை, ரொம்ப வந்து ஒரு 10% வச்சுக்கோங்க. 10% வந்து இதில் க்ரோத் கம்மியாக தான் இருக்குது. பட் மொய்னா நம்ம எப்போ வேணாலும் வந்து எடுத்து குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பிரைன் ஸ்டெப் அப்படி கிடையாது, நம்ம ஹேட்ச் பண்ணி ஒரு நாளைக்கு 2 வேளை தான் வந்து போடுவோம், 2 வேளை இல்லை 3 வேளை. பட் மொய்னா வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் மொய்னா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கிரியேச்சரு. ஸோ நம்ம குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டோம், குட்டிங்க வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுன்னா மீதி மொய்னாஸுமே வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டரில் குட்டிங்க கூடயே வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ குட்டிங்க எப்போ வேணுமோ சாப்பிட்டுக்கும். இதை பிரைன் ஸ்டிம்ப்லாம் ஃபீட் பண்ணுறோன்னா ஒரு 1 hour 1.5 மணி நேரம் தான் வந்து நல்ல தண்ணியில் உயிரோடு இருக்கும், அதுக்கப்புறம் இறந்து போயிடும். குட்டிங்க இறந்து போனதை வந்து திங்காது. ஸோ லைவ் கிரியேச்சர்ஸை தான் அதுங்க வந்து திங்கும். ஸோ அதனால் மொய்னா வந்து நிறைய விதத்தில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. பிரைன் ஸ்டிம்போட இதில் வந்து நம்ம குட்டிங்களை குயிக்காக வளர்க்கலாம். ஏன்னா ஃபீடை நம்ம எப்பயுமே கொடுத்துட்டே இருப்போம், எக்ஸ்ட்ரா போட்டாலும் அதில் வந்து லைவாக இருக்கும், அதுங்க வேணுன்றப்ப சாப்பிட்டுக்கும் குட்டிங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால மொய்னா வந்து பிரைன் ஸ்டிப்போட பெஸ்ட்டு தான், சரிங்களா. ஓகே, ஸோ நான் மொய்னாஸை பற்றி சொல்லணும்னு நினச்சது எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மொய்னா ஸ்டார்டர் வேணும் அப்படின்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பை.